ரொம்ப பணம் வச்சுருக்கிறவங்க அதை காத்துக்கிறதுக்காக நாமட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு சார்ந்தவங்களுக்கு தொழிலை பார்த்துக்க எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறது உலக இயற்கை. உண்மையா இல்லையா? ரொம்ப இருக்குது. நல்ல தாங்க எனக்கு ஒன்றும் இல்லையா அப்படிம்பாங்க. அதனால தான் 7, 8 பலம் பெற்றவர்களுக்கு பலம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஆட்சி உச்சம் மட்டுமே பலம் இல்லை. நீங்கள் ஆட்சி உச்சம் மட்டுமே பலம் இல்லை. 5 குடையவன் பார்த்த கிரகங்கள் பலமடையும். எழுதிக்கங்க. 5ல் இருக்க கிரகங்கள் பலமடையும். பாக்கியாதிபதி பார்த்த கிரகங்கள் பலமடையும். பாக்கியஸ்தானத்தில் இருக்க கிரகங்கள் பலமடையும். 5 பார்த்த கிரகங்கள் பலமடையும். 9 பார்த்த கிரகங்கள் பலமடையும். சரியா? நல்ல ஸ்தானங்களில் போய் உட்காந்துருச்சுன்னா அது பலம்னு அர்த்தங்கய்யா. லக்னத்தில் நீச்சம் பெற்றாலும் அந்த கிரகம் பலம் பெற்றதுக்கான பலனை செய்யும் ஐயா. லக்னத்தில் உள்ள கிரகம் லக்னாதிபதி யாரை பார்த்தாலும் தோஷத்தை போக்கிடுவார். இப்படிலாம் தெரிஞ்சுக்கங்க. பலன் ஈஸியாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஒரு ஆளுக்கு சொன்னால் 7.5 சனி தான் உங்களுக்கு யோகம்னு. 7.5 சனியில் பூரா பாருங்கள், நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அந்த 7.5 சனி முடியும் போது பாடத்தை கொடுத்து அவரை உயர்த்திடுவார். கிள்ளி கொடுக்குற வேணுமா நிதானமாக கொடுக்க வேணுமா? நம்ம அதுதானே வேணும். நம்ம கிள்ளி கொடுத்தா போயா பட்டு போடியா அப்படிமா இல்லையா? நீச்சக்கரங்க நீச்சம் தெரியுமா? 20 வருஷம் சம்பாதிக்கிறத 10 வருஷத்தில் கொடுத்தா நீச்சக்கரங்க. அவன் நீச்சத்தனமாக முன்னேறிட்டான் ஐயா. சொல்கிறோமா இல்லையா ஐயா? சொல்கிறோமா இல்லையா? அவன் நீச்சத்தனமாக முன்னேறிட்டான். 7 அப்பா நான் பார்த்துருக்க இப்படி டவுசரில் அணைஞ்சிக்கிட்டு இருந்தான் ஐயா அப்படிம்பா. உண்மையா இல்லையா? இதெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் பலம்னா எப்படி எந்த விதத்தில் பலம் அடையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.